ஆரம்பத்தில் துவக்கத்தில் தலைவர் ஐயா அழகாக சொன்னாங்க, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ அப்படின்னு அப்போ எழுதின கவியரசர் இன்னைக்கு இருந்தால் என்ன எழுதுவாராம், வைஃபை வரை உறவு, வாட்ஸ்அப் வரை நட்பு, சார்ஜர் இருக்கும் வரை ஃபோனின் ஆயுள், தரவுகள் தீர்ந்தவுடன் திரையும் இருளும், தனிமையில் விழுந்த பின் உன்னோடு யாரோ அப்படின்னு எழுதுவாங்களாம். எத்தனை அழகாக அவங்க தமிழ் ஆசிரியர் எழுதி கொடுத்துருக்கிறார் பாருங்க. அதே போல் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை அப்படின்னு எழுதின கவியரசர் இன்னைக்கு இருந்தால் எப்படி எழுதியிருப்பாரா, திரையில் காணும் ஆடம்பரம் எல்லாம் உனக்கும் கிடைப்பதில்லை. டிவியில் காமிக்கிற ஆடெல்லாம் பார்த்து நம்ம எப்படி மயங்குறோம், அதை உடனே வாங்கணும். அவங்க வீட்டில் மேலே வீட்டில் இருக்குது, அடுத்த வீட்டில் இருக்குது, கீழே வீட்டில் இருக்குது, உங்கள் வீட்டில் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நம்ம அதை வாங்கிடுறோம். அதெல்லாம் வாழ்க்கையில் கிடைக்காது, வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்ஃப்ளூயன்சர் வாழ்க்கை என்றும் உனக்கு நிலையும் இல்லை. இந்த இன்ஃப்ளூயன்சருடைய இன்ஃப்ளூயன்ஸ் தாங்க முடியல. இப்போ நீங்கள் ஃபோன் எடுத்து பார்த்தீங்கனாலே ஆளாளுக்கு ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கிறாங்க. துவக்க உரையில் நம்ம அன்புக்குரிய நண்பர் அவர்கள் சொன்னது மாதிரி இந்த ரீல்ஸுடைய மோகம் பிள்ளைகளுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. பெற்றோர்களே, உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் ரொம்ப உறுதிப்பட சொல்லணும்னு நினச்சேன். ஒரு ஆசிரியராக நானும் ஒரு கல்லூரியில் தான் இருக்கிறேன். என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, நம்ம இந்த காலத்து பிள்ளைகளுக்கு எதை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பதை காட்டிலும் ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா, என்னென்ன தேவையில்லாமல் கற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அதை அவர்களை விட சொல்வது. அது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு ஃபோன் எடுக்கிறோன்னா, ஒரு ரீல்ஸ் பார்க்குறீங்க, அதில் ஒரு கோவிலில் ஒரு கும்பாபிஷேக விழாக்கான ஒரு விஷயங்கள் அதில் வருது, காணொளி. அதை பார்க்குறோம், உடனே 30 செகண்ட் அதை உடனே இப்படி ஸ்க்ரோல் பண்ணுறாங்க. அடுத்து உடனே ஒரு கொடூரமான ஒரு விபத்து காட்சி வரும், அதை ஸ்க்ரோல் பண்ணுறோம். அடுத்த நிமிஷம் ஒரு குழந்தை சிரிக்கிற வீடியோ வரும், அடுத்து ஸ்க்ரோல் பண்ணுற ஒரு சமையல் வீடியோ. இப்படி சம்பந்தம் இல்லாத குப்பைகளை நிரப்புவதற்கு நம் மனம் இடம் கிடையாது என்பதை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இப்போ நம்மளுமே ரொம்பவும் அந்த மாதிரி ஃபோனை பயன்படுத்தக்கூடாது. இந்த எது தேவையோ வாழ்க்கையில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஊறுகாய் அளவுக்கு இருக்கலாமே தவிர, ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் எல்லா நேரமும் அதையே நாம் செய்து கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கை நம்ம கையை விட்டு நழுவி போய்விடும். கவியரசர் இருந்தால் நிச்சயமாக இந்த விஷயங்களை எல்லாம் தன்னுடைய பாடலில் வைத்து எழுதி இருப்பார் என்பதை நான் யூகிக்கிறேன். ரொம்ப அழகாக நம்மளுடைய தமிழ் துறை ஆசிரியர் அவர்கள் இதை எழுதி கொடுத்துருக்காங்க. அவர்களுக்கு ஒரு பெரிய கைதட்டல் கொடுங்க. உண்மையிலேயே ரொம்ப முக்கியமான விஷயம் இது. அதே போல் ஒரு சாதாரணமான விஷயம், ஆறுதல் சொல்கிறதுல நம்ம கவியரசரை விட ஒரு உயர்ந்த ஒரு மகானை நான் பார்த்ததே கிடையாது. எத்துணை துயரமாக இருக்கட்டும், நாமெல்லாம் ஓடி போய் எப்போ படுத்தாலும் அவருடைய மடியில் அதற்கான இடம் எப்போதும் இருக்கிறது. என்ன ஒரு சோகமாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு பாடல், அந்த பாட்டை கேட்டால் எல்லாமே மாறிவிடும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும், மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. இந்த பாட்டில் சொல்கிறாங்க பாருங்கள், வாழ்க்கைன்னா 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். துன்பம் வந்துருச்சுன்னு அதை பற்றியே சிந்திச்சுட்டு இருந்தோன்னா அந்த துன்பம் நம்ம விட்டு போக போகிறதில்லைன்னு சொல்கிற கவியரசர் அடுத்த சரணத்தில் அந்த துன்பம் வந்துருச்சு, அதை எப்படி எதிர்கொள்ளணுங்கிற சூட்சமத்தையும் நம்ம சொல்லி கொடுக்குறாரு. என்ன செய்யணுமாம், ஒரு துன்பம் வந்துருச்சுன்னா நம்ம கையில் எதுவுமே இல்லை, நம்மக்கிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம், பொருள் இல்லாமல் இருக்கலாம்னா கூட எப்படி அந்த துன்பத்தை எதிர்கொள்ளணும் தெரியுமா?
ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு, நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. இதை விட நமக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு ஒரு பாட்டு தேவையா? நமக்கு என்ன நண்பர்களே, அவருடைய கவியரசருடைய காலத்திலேயே இருந்த காவிய கவிஞர் வாலி அவர்கள் பாட்டு எழுதுறதுக்காக சென்னைக்கு சென்ற பிறகு பலமுறை முயன்றும் வாய்ப்பு கிடைக்காததுனால விரக்தியாகி ஊருக்கு போகலான்னு புறப்படும் போது அவருடைய அறைக்கு வந்த பாடகர் திரு பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இந்த பாடலை பாடியதனால மனம் மாறிய வாலி அவர்கள் தன்னுடைய மூட்டை முடிச்செல்லாம் அங்கேயே வச்சுட்டு முயன்று பார்த்து எப்படியும் நம்ம சாதிச்சிடலான்னு ஊக்கம் பெற்று 1 அல்ல 2 அல்ல 3 அல்ல 5 தலைமுறை நடிகர்களுக்கு பாட்டு எழுதினார் அப்படின்னு சொன்னால் இந்த பாட்டினுடைய ஆழம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ பொதுவாக நமக்கு ஒரு வழக்கம் இருக்கிறது, இசை இல்லாமல் நமக்கு இருக்கவே முடியாது. நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், நம்ம தமிழர்களின் ஒவ்வொரு அங்கமும் இசையாகத்தான் இருக்கும். ஏன்னா நம்ம மொழியே ஒரு இசை மொழி தான். முத்தமிழை இயல் இசை நாடகம்னு 3ஆக பிரிச்சுருக்கிறோம். இதில் நடுநாயகமாக இசை இருக்கும்போது, நம்ம இதய துடிப்பிலே இசை இருக்கும்போது நம்ம எல்லாருக்கும் இசை மிகவும் பிடிக்கும் இல்லையா? அப்போ இந்த இசை தமிழில் ஒரு விஷயத்தை சொல்லும்போது ரொம்ப இன்பமாக இருக்கும். இப்போ பொதுவாக குழந்தைகளுக்கு தாலாட்டு பாடும்போது நம்ம வார்த்தைகளை போட்டு பாடணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் ஏன் நம்ம அதெல்லாம் போட்டு பாடுறோன்னு யோசிச்சு பாருங்கள். நமக்கு ஒரு ஆறுதலுக்கு, அவங்களுக்கு சொல்லும்போது நம்ம மனம் ஆறுதல் அடையும். அப்படி ஒரு 2 முக்கியமான பாடலை நான் உங்களுக்கு குறிப்பிட நினைக்கிறேன். முதல் பாடல், காலமகள் கண் திறப்பாள் சின்னையா, நாம் கண் கலங்கி கவலைப்பட்டு என்னையா, 4 பக்கம் வாசல் உண்டு சின்னையா, அதில் நமக்கும் ஒரு வழி இல்லையா என்னையா, காலமகள் கண் திறப்பாள் சின்னையா, நாம் கண் கலங்கி கவலைப்பட்டு என்னையா. இந்த பாடலில் சொல்கிறாருங்க, சின்ன சின்ன துன்பமெல்லாம் என்ன என்ன கூடுமடா, ஆவதெல்லாம் ஆகட்டுமே அமைதி கொள்ளடா, சின்ன சின்ன துன்பமெல்லாம் என்ன என்ன கூடுமடா, ஆவதெல்லாம் ஆகட்டுமே அமைதி கொள்ளடா, தம்பி அமைதி கொள்ளடா அப்படின்னு தம்பிக்கு சொல்கிற மாதிரி அந்த பெண் பாடும்போது நம்ம மனசும் ஆறுதல் அடையுது இல்லையா? இதுதானே கவியரசருடைய அழகு.